வணக்கம். இப்பதிவினை முதற் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அறிந்து கொள்வோம் நாகபூசணி அம்மனின் வரலாறு. நைனாதீவில் அமைந்துள்ளது நாகபூசணி அம்மன் கோயில். 4 பக்கமும் கடலால் சூழப்பட்டதால் தனித்தன்மையான ஆன்மீக அனுபவத்தை கொண்டது. தட்சயாகன் நடத்திய யாகத்தில் சிவபெருமானை அவமதித்ததால் சதிதேவி யாகத்தீயில் தம்மை அர்ப்பணித்தார். இதனால் சோகம் அடைந்த சிவபெருமான் சதிதேவியின் உடலை சுமந்து உலகம் முழுவதும் அலைந்தார். உலகம் அழியாமல் இருக்க விஷ்ணு சக்கரத்தால் சதிதேவியின் உடலை துண்டித்தார். அந்த துண்டுகள் விழுந்த இடங்களே சக்தி பீடங்களாக அமைந்தன. அவற்றுள் ஒன்று நைனாதீவு ஆகும். இங்கு சதிதேவியின் பாதம் அல்லது கால் பகுதி விழுந்ததாக நம்பப்படுகிறது. பழைய காலத்தில் நாகர்கள் வழிபட்டதாகவும் அம்மன் நாக வடிவில் தோன்றியதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. ஆடி அமாவாசை, ஆடிப்பூரம், நவராத்திரி ஆகிய தினங்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. சக்தி வழிபாட்டின் முக்கிய இடங்களில் ஒன்று இதுவாகும். நன்றி, வணக்கம்.